அன்பான மக்களே, நண்பர்களே, இன்றைக்கு நம்ம வெண்டைக்காய் சாம்பார் பண்ண போறோம். அம்மா செய்ய போறாங்க. வெண்டைக்காய் சாம்பார் சுவையா எப்படி அம்மா வைக்கிறாங்கன்றதை பாருங்க. Ladies and gentlemen, friends, today we are going to make ladies finger sambar. Ladies finger. This is chopped ladies finger. Here is ladies finger before cut. நறுக்கி வைச்ச வெண்டைக்காய்க்கு இருக்கு பாருங்க. அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் முழு வெண்டைக்காய். இதை நல்லா கழுவிட்டு சுத்தமா கழுவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சிருக்காங்க, நறுக்கி வச்சிருக்காங்க வெண்டைக்காய். அதெல்லாம் பாத்தீங்கன்னா இங்க புளிய தண்ணியில ஊற வச்சு வச்சிருக்காங்க. இதையும் அந்த சாம்பாருக்காக அது எப்படி கரைக்கிறாங்க, எப்படி பண்றாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் tamarind. This is tamarind soaked in the water. So they have to mix to make a sambar. We'll show you shortly how they are making it. And here is coriander. இங்க பாருங்க கொத்தமல்லி இருக்கு. ஸோ கொத்தமல்லியும் கட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம எப்படி பண்றாங்க அப்படின்றத நான் உங்களுக்கு காட்ட போறேன். நன்றி. பருப்பு இருக்கு, இதை வேக வைக்க போறாங்க. எவ்வளவு அளவுன்னு பாத்தீங்கன்னா அரை ஆழாக்க காட்டுறேன் இருங்க. ஸோ திஸ் இஸ் Bengal grams. So we are going to boil the Bengal grams to make the sambar. So the measurement what my mother is going to do is this measurement. This is called ஆழாக்கு in Tamil. So 1 ஆழாக்கு Bengal grams. இந்த ஒரு ஆழாக்கு துவரம் பருப்பை வேக வைக்க போறாங்க. வேக வச்சு அதுக்கப்புறமா நல்லா மசிய கரைச்சிடுவாங்க. So after boil this Bengal grams, she will mash the Bengal grams before making வெண்டைக்காய் சாம்பார், the ladies finger சாம்பார், ஒக்குரா சாம்பார். The Bengal grams boiled nicely. You can see துவரம் பருப்பு நல்லா வெந்திருக்கு, வேக வச்சாச்சு. இப்போ இது எப்படி சாம்பாரா பண்றாங்கன்றதை நம்ம பார்ப்போம். அரை ஆழாக்கு துவரம் பருப்பை வேக வச்சிருக்கு. பாத்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி, இந்த வெண்டைக்காய் சாம்பாருக்கு வெங்காயம் தக்காளி போதுமான அளவு அரிஞ்சு வச்சிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா கொத்தமல்லி இருக்கு, வெண்டைக்காய் இருக்கு. ஸோ ஹியர் இஸ் chopped tomato and onion, and here is coriander. ஆயில், ஆயில் மோர் போடுங்க. இந்த சிறிய கப்பில் எண்ணெய் எடுத்து ஒரு 1.5 கப் போட்டிருக்காங்க. போட்டு நல்லா வதக்குறாங்க. ஸோ the 1.5 small cup of oil mixed in the
வெண்டைக்காய் லேடிஸ் ஃபிங்கர். எவ்வளோ காட்டுருங்க? half a spoon of turmeric powder. சால்ட், உப்பு, அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் கலந்துருக்காங்க, கொஞ்சம் உப்பு கலந்துருக்காங்க போதுமான அளவு. அதில் கொத்தமல்லி எடுத்து போடுறாங்க. கொரியாண்டா மிக்ஸ்ட். ஒரு ஸ்பூன், 2 ஸ்பூன், 3 ஸ்பூன், 4 spoon of chili powder. Mixing the water. So the chopped onion, tomato, along with the onion, tomato, water, salt, turmeric powder and chili powder, all together boiling separately. The வெண்டைக்காய் lady's finger is separately fried with oil. This is tamarind, which is taken from the water, filtered. புளியை பிழிஞ்சு எடுத்தாச்சு. So the tamarind water is mixing now. புளி தண்ணியை கரைச்சதை பாருங்க. இப்போ வெண்டைக்காயை அதில் கலக்குறாங்க. So now the lady's finger is mixing in that. மக்களே, நண்பர்களே, இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். கண்டிப்பா பிடிச்சிருக்கும். நீங்க தயவு செய்து பலருக்கு ஷேர் பண்ணுங்க. இதனால எங்களை மேலும் மேலும் ஊக்கப்படுத்தும். உங்களுக்கு மேலும் பல அற்புதமான வீடியோக்களை உங்களுக்கு நாங்கள் போடுவோம். Dear friends, ladies and gentlemen, I wish that you like this video. Please make wherever you are, whichever country you are, make the lady's finger sambar and you will really love it. Okura sambar. And
Please kindly subscribe our channel and support us. Thank you very much. வெண்டைக்காயை வந்து அடிக்கடி சாப்பிடுங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப உடல் நலத்துக்கு ரொம்ப நல்லது, மூளைக்கு நல்லது. Now the dal, the lentil is mixed in that. மக்களே பருப்பை வந்து அதில் மிக்ஸ் பண்ணிட்டாங்க, வேக வச்ச பருப்பை. தனியா கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிருக்காங்க கடாயில். So now the oil little bit to boil here. So she's checking whether the salt, sour, chili, everything is perfect. அம்மா உப்பு புளி எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாக்குறாங்க. கடுகு உளுத்தம் பருப்பு, the mustard and uri dal together. Mustard and uri dal fried. வெண்டைக்காய் சாம்பார், லேடிஸ் ஃபிங்கர் சாம்பார், tasty ladies finger sambar. This is the way how to prepare, how to make with all the recipes. Dressing with coriander extra more. கொஞ்சம் மேலே இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லியை போட்டாங்க, கலரி விட்டுட்டு ஒரு கொதி வந்தவுடன் நிறுத்திடலாம். வெண்டைக்காய் சாம்பார் ரெடி ஆகிடும். டேஸ்ட் கரெக்டாக இருக்குங்களா? So the taste is good, she says. சுவையான வெண்டைக்காய் சாம்பார். Lord Muruga. This is our puja room. அனைவருக்கும் எல்லாம் கிடைக்கணும், நோயற்ற வாழ்வு குறையற்ற செல்வத்தோட அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும். I prayed for everybody's good health, peace, love, happiness and long healthy life. Here is Shivalingam. So wish you all a good day, good luck for your good health. Wish you all a happy new year 2026. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் 2026. So the வெண்டைக்காய் சாம்பார் is ready. Ladies finger சாம்பார் is ready. மக்களே கடாயிலிருந்து இதில் எடுத்து ஊற்றிட்டாங்க அம்மா பாத்திரத்தில். சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. லேடிஸ் ஃபிங்கர் சாம்பார் இஸ் ரெடி.